மாணவர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நாளிலே மாணவர்களை இந்த ஆன்லைன் வகுப்பை சந்தித்ததற்கு மகிழ்ச்சி. கடந்த நாட்களிலும் அல்லது இரண்டிலுள்ள பாடப்பகுதிக்கான பயிற்சி வினாக்களை உங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தேன். மாணவர்கள் அந்த பயிற்சி வினாக்களை சரியாக அந்த வகுப்பு நோட்டிலே எழுதுவதோடு மட்டுமல்லாமல் அசைன்மெண்ட்டாகவும் அதை எழுதி வைத்திருப்பீர்கள். மேலும் அதை உங்களுடைய அந்த பாட ஆசிரியர்களுக்கு வருகின்ற நாட்களிலே அதை அனுப்பி வைக்குமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து இந்த புதிய அகதி 3வது வரையில் உள்ள பாடத்திற்கு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை என்ற பாட தலைப்பிலே நாம் இந்த தினத்திலே அதை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள் உங்களுடைய புத்தகத்திலே 138வது பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில குறிப்புகளை இந்த நாளிலும் இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. பொதுவாக குடித்தலைமை என்று நாம் சொல்கின்ற போது மன்னராட்சி, அதாவது பண்டைய காலங்களிலே இந்த நாகரிக வளர்ச்சி அடைவதற்கு முன்பதாக சிந்து சமவெளி நாகரிகம், மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் போன்ற நாகரிக காலங்களிலே அங்கே அந்த கூட்டமாக மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். காலப்போக்கிலே அவர்கள் அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைவரை எடுத்து அந்த தலைவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்தார்கள். அதுதான் குடித்தலைமை. அந்த கூட்டத்தில் இருக்கின்ற பெரியவர் சொல்கின்ற காரியம். இப்பொழுது கூட நிறைய கிராமங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கிராம தலைவர் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிராம தலைவருடைய காரியங்களை அவர் சொல்கின்ற நல்ல கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது உண்டு. எல்லாம் அந்த கிராமத்திலே ஏதாவது தவறுகள் நடந்துவிட்டால் அந்த கிராம பஞ்சாயத்திலே நீதி வழங்குவது உண்டு. அதே போல அந்த பண்டைய காலங்களில் இருக்கிறது. அதை தொடர்ந்து நாகரிகம் வளர்ச்சி அடைய அது சிற்றரசாக மாறி, அந்த சிற்றரசு பேரரசாக மாறி, இப்பொழுது அது முடியாட்சியாக மாறி, முடியாட்சி என்று சொன்னால் அது மன்னருடைய ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சி. அந்த ஆட்சி மாறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களாட்சி காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை என்ற தலைப்பிலே நம்ம பார்க்கின்ற போது அந்த காலத்தை நாம் கொடுத்தோமானால் கிட்டத்தட்ட அது கிமு 6ஆம் நூற்றாண்டினுடைய காலத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்திலே என்னெல்லாம் ஏற்பட்டுன்னு சொன்னால், முதலாவது நாம் பார்க்கின்ற போது புதிய பிராந்திய அரசுகள் உருவாகின. முதலாவது பாயிண்ட் புதிய பிராந்தியம். பிராந்தியம் சொன்னால் சில பகுதிகள், ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு சிறு குழுவாக பிரித்து கொண்டு அதை அரசாட்சி செய்தார்கள், அதை ஆளுகை செய்தார்கள். ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த கங்கை வழி சமவெளி மக்கள் மத்தியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சின்ன அந்த ஆட்சி மாற்றங்கள் வருகின்ற போது அவருடைய மத்தியிலே அங்கே மாற்றங்கள் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் புதிய அறிவு மறுமலர்ச்சி தோன்றியது. வட இந்தியாவிலே புதிய அறிவியல் மறுமலர்ச்சி தோன்றியது. மறுமலர்ச்சின்னு சொன்னாலே புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அந்த காலத்தில் அவங்க அதிகமாக பயன்படுத்தின உலோகம் கூட ஏற்றுக்கொண்டவர்களால் இரும்பு. அதன் மூலமாக அங்கே ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு, அந்த பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தயாரிப்பதற்கு அதை பயன்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பெரிய காரியம் என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் இரும்பை பயன்படுத்தி விவசாயம் எளிமையாக இருப்பதற்காக மரத்திலே செய்யப்பட்ட கலப்பையிலே அந்த இரும்பை பயன்படுத்தி அந்த தொழிலை லகுவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, இந்த பழைய 6ஆம் நூற்றாண்டிலே அந்த குடியரசுகள் தோன்ற காரணமாக இருந்தது மகாவீரர், புத்தர் போன்றவர்களுடைய அந்த அறிவுபூர்வமான போதனைகள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இங்கே காணப்பட்டது. மகாவீரர் அந்த சமண மதத்தை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம். அவர் ஏற்படுத்துகின்ற போது அதிலே கர்ம வினை என்பது உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, மறுபிறப்பு உண்டு என்றெல்லாம் அவர் சொன்னார். அதன் பின்பு வந்த இந்த புத்தரானவர் அவர்
இவங்க 2 பேருமே இளவரசராக இருந்து வந்தவர்கள். இதில் இளவரசராக இருந்து துறவியாக மாறி மக்களுக்கு போதனை கொடுத்தவர் இந்த புத்தர். இவர்களின் மூலமாகவும் ஆட்சி மாற்றங்கள் மக்கள் மத்தியில் எழுச்சிகள் ஏற்பட்டன. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கட சங்கங்கள் அப்படிங்கிற சங்கங்கள் அப்படிங்கிற இயக்கம் ஏற்பட்டது. கனா என்றால் சரிசமமான சமூக அந்தஸ்து கொண்ட மக்கள். கனா என்றால் சரிசமமான அந்தஸ்துடைய உரிமையுடைய மக்கள் என்று பொருள். சங்கா என்றால் மன்றம், குழு என்று பொருள். அப்போ இப்படி இந்த கனா சங்கங்கள் என்ற தலைப்பிலே அவர்கள் ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினார்கள். மக்களிடையே உருவாக்கும் ஒரு மன்றம் என்று முதலாக காண்பித்தார்கள். அடுத்தது 2 வகையான அரசுகள் அங்கே காணப்பட்டது. 2 வகையான அரசுகள் காணப்பட்டது. ஒன்று கனா சங்கங்கள், இன்னொன்று முடியாட்சி அரசுகள். அரசுகள் 2 விதமான அரசுகள் காணப்பட்டது. கனா என்றால் என்னன்னு நம்ம பார்த்தோம். சரிசமமான சமூக அந்தஸ்து கொண்ட மக்கள் எல்லாருமே சரிசமம்தான் அப்படிங்கிற ஒரு. 2வது முடியாட்சி அரசுகள் நம்ம சொல்லும்போது மன்னர்கள் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் நாட்டில் தான் முடியாட்சி ஆட்சி என்று நம்ம பார்க்கணும். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை கொண்டு ஆட்சி நடத்தும் ஒரு ஆட்சி. இது மன்னரால் ஆட்சி செய்யப்படும் ஒரு ஆட்சி. இவங்க மன்னரை யாருமே இருக்க முடியாது, அவருடைய அதிகாரத்தில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் மக்கள் ஆட்சியில் பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் தான் அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை அந்த தலைவருடைய ஆட்சிகள் சரியில்லை என்றால் அதை மாற்றுவதற்கு உரிமை உண்டு. இப்பொழுது நடைபெறுகின்ற இந்தியாவில் நடைபெறுகின்ற ஆட்சி முறையும் அது காணப்படுகிறது. அடுத்த பாருங்க, ஜனபதங்கள் அப்படி என்று ஒரு இது காணப்படும். ஜனபதங்கள் என்று சொன்னால் மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்களுக்கு பேர் தான். மக்கள் கூட்டமாக குடியிருந்த பகுதிக்கு பேர் தான் என்னது? ஜனபதங்கள். ஜனம் என்றால் மக்கள், கூடியிருந்த வாழ்ந்த இடம் என்று பொருள்படும். மகாஜனபதங்கள் அப்போ திரளான மக்கள் கூடி வாழ்ந்த இடம் அப்படின்னு பொருள். இங்கே இது எங்கெல்லாம் காணப்பட்டதுன்னு சொன்னால், இந்த மகாஜனபதங்கள் எங்கெல்லாம் காணப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட 16 இடங்களிலே காணப்பட்டது. 16 இடங்களிலே அங்கே அது காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அது எங்கெல்லாம் நம்ம சொல்லி பார்க்கிற போது குருங்கிற இடம், பாஞ்சாலம் அப்படிங்கிற இடம், அங்கம்ங்கிற ஒரு இடம், அது மட்டும் இல்லாமல் மகதம் அப்படிங்கிற ஒரு இடம், வஜ்ஜிங்கிற இடம், காசிங்கிற இடம், மல்லம்ங்கிற இடம், கோசலம்ங்கிற இடம், அவந்திங்கிற இடம், சேதிங்கிற இடம், வத்சம்ங்கிற இடம், மத்சயம்ங்கிற இடம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம், காம்போஜம் ஆகிய மகாஜனபதங்கள் காணப்பட்டது. மகாஜனபதங்கள் திரளான மக்கள் ஆட்சி செய்த இடம். இது இந்தியாவில் 16 இடங்களில் காணப்பட்டது. இந்த 16 இடங்களில் காணப்பட்டதில் முக்கியமானது ஒரு சில காணப்படுகிறது. மகதம், பீகாரி மாநிலத்தில் உள்ள மகதம்ங்கிற இடத்துலையும் இந்த மகாஜனபதம் சிறப்பாக காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கோசலம், அது எங்கே இருக்குன்னு சொன்னால் கிழக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோசலங்கிற இடத்துலையும், இன்னும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உஜ்ஜயினியில் உள்ள அவந்திங்கிற இடத்துலையும், சோசாமி அலகாபாத் பகுதியில் உள்ள பஸ்ஸம்ங்கிற இந்த மகாஜனபதங்களும் சிறப்பு வாய்ந்தவை, பெரியவை. இவ்வாறு அது காணப்பட்டது. 16 வகையான மகாஜனபதங்கள்
சரி, அதில் இதில் முக்கியமான ஒரு இது இந்த மகரம், பீகாரை தலைமையாக கொண்டு வாழ்ந்த அந்த மகரம்ங்கிற இடத்துல ஒரு எழுச்சி ஏற்பட்டது. மகரங்கிற இடத்துல எழுச்சி ஏற்பட்டது எப்படின்னு சொன்னால், அங்கே கங்கை சமவெளியின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்ததா. இந்த மகரம் கங்கை சமவெளியின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்ததால் அது எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். கங்கை யார் ஓடிட்டு இருக்குது, தண்ணி நிறையா இருக்கிறதுனால அங்கே வேளாண்மை விளைச்சல் அதிகமாக காணப்பட்டது. அதன் நிமித்தமாக கணிசமான வருமானமும் கிடைத்தது. அதனால மகாஜன பதங்கள் அங்கே சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் அதிகமாக என்ன செய்தாங்க, அங்கே கூடி வருவாங்க. ஏன்னா அங்கே நீர் நல்ல வசதி இருக்குது, விளைநிலங்கள் அதிகமாக இருக்குது, விவசாயம் செய்யலாம், நல்ல வேளாண்மை செய்யும் மூலமாக நிறைய வருமானம் கிடைக்கும் என்று மக்கள் அங்கே அதிகமாக என்ன செய்தாங்க, கூடினாங்க. அதன் மூலமாக அங்கே ஒரு எழுச்சி ஏற்பட்டது. ரெண்டாவது, அங்கே பார்த்தோன்னு சொன்னால் அடர்ந்த காடுகள் காணப்படுது. என்னது மகரத்தில் மகரங்கிற இடத்துல கங்கை ஆற்று சமவெளி பக்கத்தில் இருந்ததுனால அங்கே விவசாயம் சிறப்பாக நடைபெற்றது. அதனால் நல்ல வருமானம் நடைபெற்றது, வாணிகம் சிறப்பாக நடைபெற்றது. ரெண்டாவது நம்ம பார்க்கணும்னா அங்கே அடர்ந்த காடுகள் இருக்குது. அடர்ந்த காடுகள் இருந்தது நிமித்தமாக அங்கே காடுகளால் எந்த பிரயோஜனம்? கட்டுமானத்துக்கு தேவையான மரங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் படைக்கு தேவையான மிருகங்களாகி யானை காட்டு நிறைய, அந்த யானையை பிடிச்சி அந்த யானை படைக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு அந்த காட்டு மூலமாக காணப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தல அதிக அளவிலான இயற்கை வளங்கள் காணப்பட்டது. இயற்கை வளங்கள் சொன்னாலே பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகின்ற இயற்கை வளங்கள். அது என்னென்னு சொன்னால், இரும்பு அதிகமாக கிடைச்சதுனால அங்கே இரும்பு ஆயுதங்கள் என்ன செய்தாங்க, அதிகமாக செய்தாங்க. அது மட்டுமல்லாது அந்த இரும்பு ஆயுதங்கள் செய்ததுனால எண்ணற்ற கஷ்டமான பணிகள் எல்லாம் எளிதாக மாற்றப்பட்டது. தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது, இரும்பால் ஆன உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, இரும்பால் ஆன எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, வேலைகள் எளிதானது. அதன் நிமித்தமாக அந்த இடங்களிலே, அந்த மகரங்கிற இடத்துல அந்த மகாஜன பதம் எப்படி காணப்பட்டது? சிறப்பாக காணப்பட்டது. இப்போ இங்கே விவசாயம்லாம் சிறப்பாக காணப்பட்டதுனால, வேளாண்மை அதிகமாக காணப்பட்டதுனால, அதிக வருமானம் கிடைச்சதுனால அங்கே விளைந்த உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக வியாபார ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அதனால் வியாபாரம் சிறந்து விளங்கியது. வியாபாரம் சிறந்து விளங்கினால அந்நிய செலாவணிகள் நிறைய கிடைச்சது. இதனால் அங்கே மக்கள் என்ன செய்தாங்க, அங்கே உள்ள மக்கள் இடம் விட்டு செல்லாமல் மற்ற இடங்களில் உள்ள மக்கள் இடம் விட்டு இடம் நகரும் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் இந்த மகரத்தை தேடி என்ன செய்தார்கள், வந்தார்கள். அடுத்தது இங்கே இந்த மகரம் ஆரம்பத்தில் கங்கை வழி சமையலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாகரிகத்தின் ஆரம்பமாக இருந்தது காரணத்தாலும் அதன் பின் வர அது நகரமயமாதல் என்ற சூழ்நிலைக்கு வந்தது. பொதுவாக ஒரு கிராமத்தை எடுத்துக்கோங்க, அது முதல்ல கிராம பஞ்சாயத்தாக இருக்கும். அங்கே நிறைய வீடுகளெல்லாம் அதிகரிக்க மக்கள் தொகை கூட அது நகர பஞ்சாயத்தாக மாறும். அதுக்கு பிறகு அது சிறப்பு நிலை பேரூராட்சியாக மாறும். அதுக்கு பிறகு அது நகராட்சியாக மாறும். அதுக்கு பிறகு காலப்போக்கில் மக்கள் தொகை அதிகரிக்க இடப்பரப்பு அதிகரிக்க பள்ளிவளம் கூட வருமானம் கூட அது மாநகராட்சியாக மாறும். அப்படி இந்த மகரம் கிராம நிர்வாகத்திலிருந்து நகர நிர்வாகமாக மாறக்கூடிய அளவிற்கு மக்கள் எரிச்சிதாங்க குடிபெயர்ந்து இருந்தாங்க. காரணம் என்ன? கங்கை ஆற்றின் பகுதியில் இருந்ததினால் விளைநிலங்கள் அதிகமாக காணப்பட்டதினால் மக்கள் அங்கே விவசாய தொழில் அதிகமாக செய்ததினால் வேளாண்மை தொழில் செய்ததினால் அதன் மூலமாக வர்த்தக வளர்ச்சி ஏற்பட்டதினால் அங்கே இயற்கை வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதினால் காடுகள் அதிகமாக இருந்ததினால் தேவையான மரப்பொருட்கள் கிடைத்தது. யானைப்படைக்கு தேவையான யானைகள் கிடைத்ததினால் அங்கே மக்கள் நெருக்கம் அதிகமாகியது. இனி நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி இந்த மகரத்தின் வளர்ச்சி காணப்பட்டது. அடுத்த நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பண்டைய மகரத்தின் அரசு அம்சங்கள் என்னெல்லாம் இருக்குது இந்த மகரத்தில். அப்போ ஒவ்வொருத்தரும் ஆட்சி செய்வாங்க. அப்போ யாரெல்லாம் ஆட்சி செய்தாங்கன்னு பார்த்தா, முதல்ல கரியங்கா வம்சம். கரியங்கா வம்சம்.
அது மட்டும் இல்லாமல் சிசுநாத வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம் ஆகிய 4 வம்சங்கள் ஆட்சி செய்தது. கரியங்கா வம்சம் 1 2, சிசுநாத வம்சம் 3, நந்த வம்சம், நந்த வம்சம் 4, மௌரிய வம்சம். ஆகிய 4 வம்சங்கள் அங்கே ஆட்சி செய்தார்கள். அங்கே வளர்ச்சிகள் அதிகமானதால், அங்கே மகாஜன மதங்கள் காணப்பட்டதனால் அங்கே இந்த 4 வம்சங்களும் காணப்பட்டது. இந்த 4 வம்சத்திலே அந்த சிறந்து விளங்கிய வம்சம் இந்த 4வது வம்சமாகிய மௌரிய வம்சம். இந்த மௌரிய வம்சம் தான் அங்கு சிறப்பாக மக்களை ஆட்சி செய்த ஒரு வம்சமாக காணப்பட்டது. இப்போ பாருங்க, இந்த மௌரிய பேரரசு சிறப்பாக காணப்பட்ட சான்றுகளை குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல தொல்லியல் சான்று. அங்கே அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக கண்டுபிடிப்பாங்க இல்லையா, தொல்லியல் சான்று என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், முத்திரை பதிக்கப்பட்ட நாணயம். இந்த மௌரிய பேரரசு காலத்தில் அவங்க வந்து இந்த மன்னனுடைய தலையோட, மன்னனுடைய படத்தோட, நாட்டின் வளத்தோட அவங்க நாணயங்கள் வெளியிடுவாங்க. அது அவங்க முத்திரை இருக்கும். அந்த முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் இருந்தது நிமித்தமாக மௌரிய பேரரசு இந்த மகளத்தை சிறப்பாக ஆக்குகிறது என்பதை கண்டுகொண்டார்கள். அடுத்தால இது வந்து தொல்பொருள் சான்று. அடுத்தால பார்த்தா கல்வெட்டுகள் மூலமாக அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. கல்வெட்டுகள் மூலமாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. கல்வெட்டுகள் சொன்னால் அசோகரின் பேராடை ஜூனாகத் கல்வெட்டுகள். அசோகர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்வுகளை குறித்து அந்த ஒரு பெரிய கல்வெட்டை வச்சார். அந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஜூனாகத் கல்வெட்டு. இந்த 2 கல்வெட்டுகளின் மூலமாக இந்த மௌரிய பேரரசை ஆட்சியை கண்டுகொள்ள முடிகிறது. அடுத்த பாருங்க, இங்கே இன்னும் அந்த மௌரிய பேரரசை பற்றி அறிந்து கொள்ளப்பட்ட காரணங்களை பார்த்தோம்னா, மத சார்பு அற்ற இலக்கியங்களின் மூலமாக. மத சார்பற்ற இலக்கியங்கள் சொன்ன கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம், விசாகர் எழுதிய முத்ராட்சசம், மாமூலனார் எழுதிய அகநானூற்று பாடல், மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா. இந்த 4 இலக்கியங்கள் மத சார்பற்ற இலக்கியங்கள். இந்த இலக்கியங்களின் மூலமாகவும் மௌரிய பேரரசை அறிந்துவிடக்கூடிய சான்றாக விளங்கியது. இந்த எல்லாரும் சொன்னால் திரும்ப சொல்றேன். கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம், விசாகரின் முத்ராராட்சசம், மாமூலரின் அகநானூற்று பாடல், மெகஸ்தனிஸ் என்ற அயல்நாட்டு பயணின் மூலமாக இண்டிகா ஆகியவை இருந்தது. இதில் முக்கியமான கருதப்படுதுன்னா இந்த இண்டிகா, மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா. இவர் அயல்நாட்டிற்கு வந்தவர். இவர் இந்த மௌரிய பேரரசு நடைபெற்ற இந்த மகர நாட்டில் இருந்து அங்களுடைய வளங்கள், அங்களுடைய ஆட்சி முறை, அங்களுடைய மன்னருடைய வாழ்க்கை, அங்களுடைய வாணிபம், அங்குள்ள தொழில் எல்லாவற்றையும் குறித்து அவர் தன்னுடைய குறிப்பில் என்ன செய்தார், எழுதி வைத்தார். அதை அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தல இந்த மௌரிய பேரரசு தான் முதல் பேரரசு. இந்தியாவின் முதல் பேரரசாக காணப்பட்டது இந்த மௌரிய பேரரசு தான். இதனுடைய தலைநகரம் எதுன்னு சொன்னால் பாடலிபுத்திரம். இப்போ சொல்கிறாங்க இல்லையா பாட்னாங்கிற இடம். இப்பொழுது பாட்னா என்று அழைக்கப்படக்கூடிய இடம்னா முன்னர் காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது, பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே அதுதான் இந்த மௌரியனுடைய தலைநகராக காணப்பட்டது. பாருங்க, அங்கு நடைபெற்ற அரசு முடியாட்சின்னு சொன்னால் மன்னராட்சி தான் என்ன செய்து நடைபெற்றது. இந்த மௌரிய பேரரசின் காலத்தை எடுத்துக்கொண்டோமானால் கிமு 322 முதல் 177 வரை. கிமு 322 முதல் கிமு 187 வரை என குறிப்பிடப்படுகிறது. மௌரிய பேரரசு இவ்வளவு காலத்தில் ஆட்சி செய்திருக்காங்க. அப்போ எத்தனை ஆண்டு ஆட்சி இருக்காங்க பார்த்தீங்கன்னா 322 187 கழித்தால் 12 7 போனால் 5, 11 8 போனால் 3, 135 ஆண்டுகள் என்ன செய்திருக்காங்க, ஆட்சி செய்திருக்காங்க. 135 ஆண்டுகள் இந்த மௌரியர்கள் அந்த இடத்தை மகரத்தை என்ன செய்திருக்காங்க, ஆட்சி செய்திருக்கிறார்கள்.
சரி, இந்த மௌரிய பேரரசுல முக்கியமான அரசர்களை குறித்து நம்ம பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியர், பிந்துசார, அசோகர். சந்திரகுப்த மௌரியர், பிந்துசார, அசோகர் ஆகிய 3 பேர் இருந்தாங்க. இந்த பாடத்தில் அசோகரை பற்றி என்ன செய்யப்பட்டது, குறிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி நம்ம என்ன செய்யறோம், பார்க்க போகிறோம். இப்போ எதுக்காக இந்த பாடலிபுத்திரத்தை தலைநகராக வச்சிருந்தாங்கன்னு சொன்னால், இப்பொழுது பாட்னா என்று அழைக்கப்படுகின்ற பாடலிபுத்திரத்தை எதற்காக தலைநகராக வைத்திருந்தார்கள் என்று சொன்னோம்னா, அதில் அந்த பாடலிபுத்திரத்திற்கு, இந்த பாட்னாவிற்கு கிட்டத்தட்ட 64 நுழைவாயில் காணப்படுகிறது. சும்மா இப்போலாம் ஒரு ஊருக்கு போனதுன்னு எப்படி வேணாலும் போகலாம். நாங்கள் பஞ்ச காலத்தில் அப்படி இருக்க முடியாது, போக முடியாது. ஏதாவது அங்கே கூட்டச்சூழல் இருக்கும். எங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நுழைவாயில் இருக்கும். அது வழியாக தான் அந்த இடத்துல பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த பாடலிபுத்திரத்தில், இந்த பாட்னாவிலே 64 நுழைவாய்கள் காணப்பட்டது. 64 நுழைவாய்கள் காணப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் 570 கண்காணிப்பு கேமராவில், இப்போ கேமரா, அப்போ கோபுரம். 570 கண்காணிப்பு. மாணவர்கள், உங்கள் பெற்றோரோடு கூட நீங்கள் ஏதாவது சுற்றுலா இடங்களுக்கு செஞ்சீங்களான்னா, இந்த வேலூர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த வேலூர் கோட்டை இருக்குது, செஞ்சி கோட்டை இருக்குது. இப்படி பல கோட்டைகளை நம்ம பார்க்கணும். மன்னர்கள் ஆட்சி கோட்டைகளை பார்க்கணும்னு சொன்னால், அந்த கோட்டை சுவரில் பார்த்தீங்கன்னா அதில் கண்காணிப்பு கோபுரம் இது இருக்குது. அதில் ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த கோபுரத்துக்கு பின் சைடில் வந்து ராணுவ வீரர்கள் ஆயுதத்தோடு நிற்பான். அயல்நாட்டுக்காரன் எல்லாம் வந்தான்னு சொன்னாக்கி அவன் அங்கேருந்து அவனை என்ன செய்வான், அங்கே கண்காணித்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் அவன் பார்த்துட்டு அங்கே தகவலோடு இருக்கின்ற முன்னாடி இருக்கின்ற ஆட்களுக்கு தகவல் சொல்லுவான். இல்லைன்னா அந்த காலத்தில் துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட்டிருந்தால் துப்பாக்கிகள் என்ன செய்வான், சுடுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. எல்லா கோட்டைகளிலும் இந்த கண்காணிப்பு கோபுராக்கள் இருக்கும். ஆனால் இந்த பாடலிபுத்திரத்தில் எத்தனை கண்காணிப்பு கோபுரா இருந்திருக்காங்க, கோபுரங்கள் இருந்ததுன்னு சொன்னால் 570 கண்காணிப்பு கோபுரங்கள் காணப்பட்டன. ஒவ்வொரு எல்லையிலும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது சமமாக இருக்காது. சமமாக இருந்தால், சதுரமாக இருந்தால், சுபகமாக இருந்தால் 4 முக்கில் 4 கோபுரம் வச்சா போதும். ஆனால் இது என்ன, வளைந்து நெளிந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துக்கு பார்க்கறதுக்கு இன்னொரு பார்க்கறதுக்கு தெரிய வேண்டியிருப்பதற்காக கிட்டத்தட்ட 570 கண்காணிப்பு கேமரா கோபுரங்கள் காணப்பட்டது. கேமரா கம்பெனி வருது. உங்களுக்கு கேமரா வந்து அதுக்கு இப்போ பாருங்க, எல்லா வீடுகளையும் வசதிப்படுத்தல் வீடுகளாலும் சரி, இங்கே சாலைகளாலும் சரி, அங்கே கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்படுகிறது. அது என்ன செய்கிறது, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்றால், ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டால், ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டால், ஏதாவது திருட்டுகள் ஏற்பட்டால், ஏதாவது நிகழ்வுகள் ஏற்பட்டால் அதை திரும்ப அதை பார்த்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது. அந்த காலத்தில் அப்படி வசதி கிடையாது. ஆனால் கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்கும். அதிலிருந்து பார்த்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இது எங்கே காணப்பட்டது, இந்த பாடலிபுத்திரம் என்கிற பாட்னாவிலே காணப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த நுழைவாயில் 64 நுழைவாய்கள் இருந்தது. 570 கண்காணிப்பு கோபுரம் இருந்தது. சரி, அதனால தான் இந்த பாடலிபுத்திரத்தை என்ன செய்தாங்க, தலைநகராக என்ன செய்தார்கள், வைத்தார்கள். இந்த மௌரிய பேரரசிலே நம்ம புகழ்பெற்ற அரசுகளை குறித்து நம்ம பார்க்கிற போது அங்கே யாரெல்லாம் பார்த்தோம், சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர்னு பார்த்தோம். இதில் இந்த முக்கியமான ஒரு அரசரை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால் யார், இந்த அசோகரை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அசோகர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் என்றால் தேவனாம் பிரியர். தேவனாம் பிரியர்னா கடவுளுக்கு பிரியமானவர், தேவனுக்கு பிரியமானவர். அதான் தேவனாம் பிரியர். இந்த அசோகருக்கு என்ன பேர் இருக்குது, தேவனாம் பிரியர். இது என்ன எழுதியிருக்கேன், அசோகர் தேவனாம் பிரியர். அப்படி அசோகருக்கு என்ன பேர், யாரு, அசோகருக்கு இன்னொரு பேர் வந்து தேவனாம் பிரியர். அப்படின்னா என்ன அர்த்தமா, இறைவனுக்கு பிரியமானவர் என்று பொருள். அப்போ இறைவனுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு பிரியமான காரியங்கள் இருப்பார், சிறப்பான ஆட்சியை செய்வார்,
நிறையா அண்டை நாட்டு மன்னர்களோட போரிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனால் இவருடைய மனதை உலுக்கிய ஒரு போர் என்றால் கிமு 261 கலிங்கம்ங்கிற இடத்துல ஒரு போர் நடந்தது. மகாபலியம். பல நாட்கள், பல மாதங்கள் இந்த போர் நடந்தது. அது முடிவில் இவர் அசோகர் என்ன செஞ்சார்? வெற்றி பெற்று விட்டார். ஆனாலும் கூட பொதுவாக நம்ம ஒரு போட்டியில் கலந்து விடுறோம், ஒரு விளையாட்டில் கலந்து விடுறோம், இல்லை ஒரு தேர்வில் கலந்து விடுறோம். அதில் வெற்றி பெற்ற உடனே நம்மளுக்கு மகிழ்ச்சி பயங்கரமாக இருக்கும். அது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். நான் ஜெயிச்சுட்டேன், நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் நல்ல மதிப்பெண் பெற்றுட்டேன் அப்படி சொல்கிறோம். இப்போ சமீபங்களோட இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அதில் இந்தியா ஜெயித்த உடனே அந்த வீரர்கள் ஆர்ப்பரித்தார்கள், நாங்கள் வென்று விட்டோம், நாங்கள் வென்று விட்டோம் என்று மகிழ்ச்சியை ஆரம்பித்தார்கள். அதே போல இந்த அசோகர் இந்த கலிங்க போரிலே அவர் வெற்றி கொண்டார். எதிர்நாட்டு மன்னனை தோற்கடித்து வெற்றி கொண்டார். ஆனாலும் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை, வருத்தப்பட்டார். ஏன் வருத்தப்பட்டார்னா, அந்த போர் முடிந்த பிறகு அவர் அந்த போர்க்களத்தை, போர் நடந்த இடத்தை சுற்றி பார்க்கிறார். அங்கே கொலை செய்யப்பட்ட வீரர்கள் ஆயிரக்கணக்கில் கிடக்கிறாங்க, காயப்பட்டு கிடக்கிற வீரர்கள் பல்லாயிரக்கணக்கில் கிடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் ஆகாக ஓடுகிறது. இப்படியெல்லாம் பார்த்த உடனே ஒரு நாட்டு வெற்றிக்காக இவ்வளவு உயிர்களை பலியிட வேண்டுமா? ஒரு நாட்டின் வெற்றிக்காக இவ்வளவு பேரை காயப்படுத்த வேண்டுமா? ஒரு நாட்டின் வெற்றிக்காக இவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டுமா என்று அவர் என்ன செய்தார்? மனம் கலங்கினார். அவர் என்ன செய்தார்? மனம் கலங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அவர் மனம் கலங்கிய அந்த நிகழ்வுகளை அந்த 13வது பாறை கல்வெட்டிலே அவர் விவரமாக எழுதியுள்ளார். அடுத்தது பாருங்க, இவர் என்ன பண்ணாரு? தன்னை எவ்வாறு அழைத்து கொண்டார்? இவர் அந்த கலிங்க போருக்கு முன்பாக ஒரு கொடிய அசுரராக காணப்பட்டார். கொடிய அசுரராக காணப்பட்டார். இந்த கலிங்க போருக்கு பின்பு அவர் நீதியின் அரசராக மாற்றப்பட்டார். அந்த கலிங்க போருக்கு முன்னால் அடுத்தவனை ஜெயிக்கணும், அடுத்தவனை கொல்லணும், அடுத்தவனை சிறைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் காணப்பட்டார். அதன் பின்பு இந்த அசோகர் இந்த கலிங்க போருக்கு பின்பாக ஒரு நீதியின் அரசராக காணப்பட்டார். எப்படி? இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது? போரிடக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, உயிர்களை பலியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாற்றம் இடத்துல ஏற்பட்டது. அதனால இந்த புத்தர் இருக்காங்க, புத்தருடைய போதனைகள் அவருக்கு அவரை கவரக்கூடியதாக காணப்பட்டது. ஆசையே மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம், எல்லாத்தையும் விளக்கணும், நல்ல சிந்தனையோடு, நல்ல நம்பிக்கையோடு, நல்ல அறிவோடு, நல்ல ஆற்றலோடு விளக்கணும் அப்படின்னு எவ்வகை போதனைகள் எல்லாமே பிடித்தது. அதனால என்ன படித்தார்? இந்த அசோகர் என்ன செய்தார்? அப்படியே புத்த மதத்துக்கு மாறினார். புத்த மதத்துக்கு மாறி புத்த போதனைகளை பரப்பினார். என்ன பண்ணாரு? அங்கங்கே புத்த ஆலயங்களை கட்டினார். அதோடு மாத்திரமல்ல, அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அசோகருடைய பிள்ளைகளை குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் அவருடைய மகன் பேர் மகிந்தா. மகன் பேர் மகிந்தா, மகள் பேர் சங்கமித்ரா. தன்னுடைய மகனாகிய மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் இலங்கைக்கு அனுப்பி அங்கே புத்த மதத்தை என்ன செய்தார்? பரப்பினார். ஏன்னா எதுவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? போரிடக்கூடாது என்று அவர் சொல்லி அங்கே பரப்பினார். அதோடு மாத்திரமல்ல, மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா போன்ற இடங்களுக்கு அங்கே நிறைய புத்த மதத்தை பரப்பக்கூடிய தலைவர்களை என்ன செய்தாராம்? அனுப்பினாராம். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலி புத்தகத்தில், இந்த பாட்னாவில் 3ஆம் பௌத்த மத மாநாட்டை அவர் என்ன செய்தார்? நடத்தினார். 3ஆம் பௌத்த மத மாநாட்டை அவர் என்ன செய்தார்? நடத்தினார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்கெல்லாம் முக்கியம் கொடுத்தாருன்னா, மக்களுக்கு தர்மம் தான் முக்கியம், நியாயம் தான் முக்கியம், நீதி தான் முக்கியம் என்பதை மக்களுக்கு சொன்னார். தர்ம யாத்திரை போனார். மக்களுக்கு அந்த புத்தரை பற்றி அறிவதற்காக யாத்திரை சென்று மக்களிடத்திலே
சொன்னார். அதோட மனிதாபிமானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதித்தார். நிறைய அற்புதமான காரியங்கள். மக்கள் அடிப்படை வசதி இல்லாத மக்களுக்கு சாலைகளை அமைத்தார். சாலைகளின் ஓரமாக நிழல் கொடுப்பதற்காக மரங்களை நட்டார். நடந்து செல்கின்ற மக்கள் ஓய்வு பெறுவதற்காக அங்கே மரங்களை அமைத்தார். உணவு விளைநிலங்களை அமைத்தார். புத்த கோயில்களை அவர் என்ன செய்தார்? அமைத்தார். அது மட்டும் இல்லாமல் அவரிடத்தில் இந்த கலிங்க போருக்கு பிறகு அவரிடத்திலே காணப்பட்ட நல்ல குணங்கள் என்னெல்லாம் சொன்னால், என்னெல்லாம் பார்க்கும்போது முதல்ல இறக்க குணம். எந்த உயிருக்குமே என்ன கூடாது, தீங்கி இழைக்கக்கூடாது என்ற ஒரு இறக்க குணம் காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அறக்கட்டளைகளை உருவாக்கி அதுக்கு நன்கொடை வழங்கி அதை பராமரிக்க உதவி செய்தார். மக்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நாடு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்தார். புனிதத்தன்மையோடு இறைபக்தியோடு மக்கள் காணப்பட வேண்டும் என்று போதித்தார். அது மட்டும் இல்லாமல் உண்மையோடு இருக்கணும், மூத்தோர் ஆசிரியர் பெற்றோரிடத்தில் பணிவு இருக்கணும், மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும், சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று போதித்தார். போதனை அவருடைய இந்த கலிங்க போருக்கு பிறகு அவருடைய போதனை தான் அதிகமாக இருந்தது. அப்போ அவருடைய காணப்பட்ட அந்த குணங்கள் எதெல்லாம் முதல்ல இறக்க உணர்வு காணப்பட்டது. அதே மாதிரி எல்லாரும் இறக்க உணர்வோடு காணப்படும் நினைச்சாரு. நிறைய மரங்களை கட்டி இலவச உணவு விடுதிகளை கட்டி ஆதரவர்களுக்கு உணவளித்தார். தங்குவதற்கு இடம் கொடுத்தார். சாலைகளை அமைத்தார். சாலை ஓரத்தில் மரங்களை நட்டார். போக்குவரத்துக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தார். தூய்மையை கடைபிடித்தார். புனிதத்தன்மையை காத்துக்கொள்ள இறைவனை அதிகமாக வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு போதித்தார். சுய கட்டுப்பாடோடு காணப்பட வேண்டும், நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினார். உண்மையோடு ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதோடு மாத்திரமல்ல, மூத்தோர், நம்மளோட பெரியவர்கள், ஆசிரியர்கள், மேலும் பெற்றோர்கள் போற்றிடத்திலே மரியாதையோடும் பணிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதித்தார். இவ்வளவு காரியங்களையும் இந்த அசோகர் செய்தார். எனவேதான் மௌரிய பேரரசிலேயே சிறந்த அரசர் யார் என்று சொல்கின்ற போது இந்த அசோகரை குறிக்கின்றார். எனவே இந்த நாளில் கூட நாம் பார்த்த பாடத்தை குறித்து நாம் பார்க்கின்ற போது அங்கே பண்ட பேரரசுகளிலே, இந்த மகாஜன பதங்களிலே சிறந்த ஒரு அரசு மௌரிய அரசு. இந்த 4 வம்சங்கள் கரியங்கா வம்சம் இருந்தது, சிசுநாத வம்சம் இருந்தது, நந்த வம்சம் இருந்தது, மௌரிய வம்சம். இது சிறப்பாக காணப்படுகிறது. இதிலே சிறந்த மன்னரை குறித்து பார்த்தோம்னால் இந்த அசோகரை குறித்து பார்க்கிறோம். இந்த 261ஆம் ஆண்டிலே நடைபெற்ற அந்த கலிங்க போருக்கு பிறகு அந்த அசோகருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. இனி போரே வேண்டாம் என்று முடிவெடுத்து அவர் புத்த மதத்தை வைத்தார். தன்னுடைய மகன் மஹிந்தாவையும் தன்னுடைய மகள் சங்கமித்ராவையும் இலங்கைக்கு புத்த மதத்தை பரப்புவதற்காக அனுப்பினார். இன்னும் பல போதனைகளை மக்கள் மத்தியில் அவர் எடுத்துரைத்தார் என்று பார்க்கின்றோம். எனவே மாணவர்கள் இந்த கற்ற இந்த பாடத்தை, இவ்வளவு நேரம் சொன்ன இந்த பாடத்தை வாசித்து